இப்லீஸ் ஒரு ஜின் ஆவான். அவன் நெருப்பால் அல்லது புகையில்லா நெருப்பால் படைக்கப்பட்டான். அல் குரான். அவன் முதலில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விசுவாசமான அடியானாக இருந்தான். அவனது பக்தி மற்றும் வணக்கத்தின் காரணமாக அவன் மலக்குமார்களை விட உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்தான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணால் படைத்தபோது மலக்குமார்களையும் இப்லீஸையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் தாழ்க்குமாறு கட்டளையிட்டான். மலக்குமார்கள் அனைவரும் கீழ்ப்படிந்தனர். ஆனால் இப்லீஸ் மறுத்துவிட்டான். அவன் தன்னை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட உயர்ந்தவனாக கருதினான். ஏனெனில் அவன் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணால் படைக்கப்பட்டவன் என்று வாதிட்டான். இந்த பெருமை மற்றும் கீழ்ப்படியாமை காரணமாக இப்லீஸ் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளானான். இப்லீஸின் கீழ்ப்படியாமை காரணமாக அல்லாஹ் அவனை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி சபிக்கப்பட்டவனாக ஆக்கினான். இருப்பினும் இப்லீஸ் அல்லாஹ்விடம் இறுதி நாள் வரை மனிதர்களை வழிகெடுக்க அவகாசம் கேட்டான். அல்லாஹ் அவனுக்கு அந்த அனுமதியை வழங்கினான். ஆனால் அவன் தனது பின்பற்றுபவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என்று எச்சரித்தான். இப்லீஸ் ஷைத்தான் என்று அழைக்கப்படுகிறான். இது அரபியில் பகைவன் அல்லது வழிகெடுப்பவன் என்று பொருள்படும். அவன் மனிதர்களை வழிகெடுக்க முயல்கிறான். குறிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் சொர்க்கத்தின் மரத்தின் பழத்தை உண்ணத் தூண்டி அவர்களை பாவத்திற்கு ஆளாக்கினான். அவனது முதன்மை நோக்கம் மனிதர்களை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து திசை திருப்பி பாவங்களுக்கு ஆளாக்குவதாகும். இப்லீஸ் மனிதர்களின் மனதில் வஸ்வாஸ், அதாவது தீய எண்ணங்களை ஊட்டி பொய்யான வாக்குறுதிகள், ஆசைகள் மற்றும் பயத்தை பயன்படுத்தி வழிகெடுக்க முயல்கிறான். அவன் மனிதர்களின் பலவீனங்களை பயன்படுத்தி பேராசை, பொறாமை, கோபம் போன்ற உணர்வுகளை தூண்டுகிறான். இறுதி நாளில் இப்லீஸ் தனது பின்பற்றுபவர்களை கைவிட்டு விடுவான் என்று குரான் கூறுகிறது. அவன் தனது செயல்களுக்கு மனிதர்களையே குறை கூறுவான். மேலும் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அல்லாஹ்வின் நீதியின் முன் இப்லீஸும் அவனை பின்பற்றியவர்களும் தண்டிக்கப்படுவர். இப்லீஸின் வரலாறு இஸ்லாமில் பெருமை, கீழ்ப்படியாமை மற்றும் மனிதர்களின் சோதனைகளுக்கு எதிரான போராட்டத்தின் எச்சரிக்கையாக விளங்குகிறது. அவன் ஒரு எதிரியாக இருந்தாலும் அவனது சக்தி மனிதர்களின் சுய கட்டுப்பாட்டை பொறுத்தே அமைகிறது. மேலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பவர்களை அவனால் வழிகெடுக்க முடியாது.